நிச்சயமாக. அதாவது சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய பாஜக அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை கடற்கரை சாலையில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது அவர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய ஒரு காட்சியும் காணப்படுகிறது. பதாகைகள் ஏந்தியும் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது பாஜகவால் 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது அவசரமாக கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அந்த சட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த சட்டத்தின்படி 2014 ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்கு முன்பாக பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு நுழைந்த இந்து, பார்சி, பௌத்தம், சமணம், கிறிஸ்துவம் மற்றும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் குறைந்தது 5 ஆண்டுகள் தங்கியிருந்தாலே இந்திய குடியுரிமையை வாங்கிக் கொள்ளலாம் என்ற அந்த சட்டத்தில் இருக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பாஜக அரசு நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருந்த நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நிலையில் தான் தற்போது அரசு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் இந்த அறிவிப்பை கண்டித்து பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் பத்திரிகை விவரங்கள் மீது மக்கள் கவனம் செலுத்தி வரும் நிலையில் பாஜக கையில் எடுத்திருக்கிறது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக முதல்வரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கார். தொடர்ச்சியாக எதிர்கட்சியும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தான் எஸ்டிபிஐ கட்சியினர் அவர்களுடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக கடற்கரை சாலையில் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசை கண்டித்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதாவது இந்த சிஏஏ இஸ்லாமியர்கள், இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய பெயர்களை சேர்க்கப்படாமல் உள்ளது. மதத்தை வைத்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது.